எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்து ஸ்டைலில் காடை குழம்பும் காடை வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ காடை எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் க்ளீனிங் முக்கியம். அப்போ தான் அந்த ரத்த வடை கவிச்ச வடைலாம் எதுவும் அடிக்காது. நல்லா மஞ்சத்தூள் உப்பையும் போட்டு நல்லா கலக்கி 1க்கு 2-3 டைம் நல்லா அலசிக்குங்க. இதில் அலசினா தான் அந்த வாடெல்லாம் போகும். அலசி வச்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு காடை கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது குழம்புக்கு தேவையான பொருட்கள். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் ஆட்டம் சோம்பு, 1.5 ஸ்பூன் ஆட்டம் சோம்பு, 1 ஸ்பூன் ஆட்டம் ஜீரகம், 2 ஸ்பூன் ஆட்டம் மிளகு. இது வந்து 3த்தையும் அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இதுதான் முக்கியம், இந்த மசாலா தான் முக்கியம். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, 1 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 20 பல்லாட்டம், அதை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி, 3 தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு டேஸ்ட்டு. இதை ஒரு வானலில் போட்டு லைட்டாக பொன்னிறமாக அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வரமிளகா போடணும், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வறுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த வாசனை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப தீஞ்சிரவும் கூடாது, ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடாது. அந்த வாசனை வரும். நாங்கள் வீட்டில் ஆட்டினா கல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாய் வச்சுருங்க, எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்க வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுருங்க. இது கொஞ்சம் நிறம் மாறணும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக கண்ணாடி போல் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வணக்குங்க. அதுக்கு தேவையான உப்பு, அப்போ தான் அது நல்லா சீக்கிரம் வணங்கும். உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. இப்போ வறுத்து வச்ச மசாலா ஆறிடுச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்சிடலாம். அதுக்குள்ள இந்த பாருங்க, நான் 1-2 தான் அரைச்சி வச்சுருக்கேன். அது இஞ்சி பூண்டையும் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கண்ணாடி போல் ஆயிடுச்சு. இப்போது நல்லா வெங்காயம் வணங்குறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் தோல்லாம் மசிஞ்சு நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. டீப் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியாது, நல்லா வணக்கி விடுங்க. அந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து வணக்கணும், அவசரப்படக்கூடாது. அப்போ குழம்பு டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த 1 கிலோ கடைக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா A to Z வணங்கணும். இப்போது இதில் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் மசாலா, அந்த மசாலா வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது வறுவலுக்கு போடுறதுக்காக 1 ஸ்பூன், ஏன்னா இதுதான் குழம்புக்கு வாசனை வரும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, எது வேணாலும் எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். அது சும்மா ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். இப்போ ஃப்ரை ஆனதும் கறியை எடுத்து போட்டுருங்க. கறியை நல்லா போட்டு கறியும் மசாலாவும் ஒன்றோடு ஒன்றா நல்லா வணங்கணும். அப்போ தான் கறியில் வந்து மசாலா ஏறும். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே வணக்கி விடுங்க. உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா பொறுமையாக கறியை வணக்குங்க. இப்போ கறிக்கு தேவையான உப்பை போட்டு, உப்போட மசாலா கறி காரம் எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ நல்லா இந்தமாரி பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம கறி தேவையான தண்ணி, நான் வந்து கிராமத்து ஸ்டைலுங்கிறனால நான் தண்ணி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். அதனால் நான் தண்ணி நிறையா ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தண்ணி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்க. நமக்கு காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு காடை மிளகு வறுவல். அதுக்கு தேவையானது வரமிளகா, சோம்பு, பச்சை மிளகாய் ஒரு 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். கஸ்தூரி மேத்தி ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. அதே கடாயை நான் திருப்பி குழம்பு ஊற்றின கடாயை காய வச்சுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு பொரிஞ்சதும் பச்சை மிளகா, வரமிளகா போட்டுக்கிட்டு கொஞ்சம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குழம்புல வந்து எசன்ஸ் அந்த கறியில் ஏறி இருக்கும். அதனால் இது நம்ம வெங்காயம் முழுசாக வணங்கணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு சும்மா வெங்காயம் 2 நிமிஷம் வணங்கினா போதும், ஏன்னா அது கறியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது பச்சை வடை போகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வணக்குங்க. பச்சை வடை போகணும்.
ஒரு 1/4 ஸ்பூன் ஆட்டம், ஒரு 1/2 ஸ்பூன் ஆட்டம் சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன். இது பெப்பர் ஃப்ரைங்கிறனால நான் பெப்பரை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் நிறையா போட்டுக்கிட்டேன், அப்போ தான் கறியில் நல்லாயிருக்கும். இது நல்லா அந்த தண்ணி சுண்டணும். தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி வணக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ குழம்புல இருக்கிற கறி எடுத்து இதில் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வறுவலும் நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கறியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ நமக்கு காடை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி கடைசி ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு காடை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருந்தால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.